என்ன ஒரு அற்பமான சின்ன சின்ன காரியத்துல கூட நீங்க நாம எப்படி இருக்கோம் பாருங்க. இதெல்லாம் நம்மளால இருக்க முடியல பாருங்க. இந்த அடிமைத்தனத்தை பாருங்க. எந்த ஒரு காரியத்திலையும் மனுஷன் அப்படிதான் இருக்கா. ஆனா ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணணும். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அடிமைத்தனம் இருக்கவே கூடாது. ஏன்னா எங்க அடிமைத்தனம் இருக்கிறதோ அங்க அவனால என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமா இருக்கவே முடியாது. எங்க அடிமைத்தனம் இருக்கோ அவனால தன்னுடைய காரியத்தை நேர்மையா செய்யவே முடியாது. எவன் அடிமையா இருக்கிறானோ அவனால உண்மையா இருக்க முடியாது. நல்லா கவனிக்கிறீங்களா? அது ஸ்தோத்திரம். யார் அடிமைப்பட்டவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க நீதி நியாயத்தை என்ன செய்ய மாட்டாங்க. அப்படிதானையா? கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அவர்தான் தாசில்தார். இப்ப பார்த்தா சரள வண்டியை கொண்டு நிறுத்தி அவரை அரசு பண்ணி கொண்டுட்டு போறாங்க. யோசிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆபீசர், தாசில்தார். அவரை கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு தான் சைரன் வச்ச வண்டியை கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. இப்போ கோர்ட்டார் கொண்டு அப்படித்தானே, ஜட்ஜி கொண்டு, அதுக்கப்புறம் இவர் தான் கொடுத்துருக்காங்க. நீ சைரன் வச்ச வண்டியில இருக்க வேண்டிய அவரு அரசு பண்ணி கூட்டிட்டு போறாங்க. என்னன்னு கேட்டேன்னா, என்னத்துக்கு? லஞ்சம் வாங்க. அடிமையாயிட்டா பாருங்க, படத்துக்கு அடிமையாயிட்டா பாருங்க, பெயருக்கு, புகழுக்கு, பட்டத்துக்கு, எதுக்கெல்லாம் இன்னைக்கு மனுஷன் அடிமை ஆகிறானோ அவனுக்குள்ள என்ன இல்லாம போயிருது? ஆளுகை இல்லாமே போயிருதுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் பாக்குறாரு, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். உங்க மேல அவருடைய உடன்படிக்கை திடப்படுத்துறதுக்கு நீங்கள் நானும் யாரா இருக்கணுமா பாருங்க, ஆளுகிறவர்களாக என்ன செய்யணும்? அடிமைத்தனத்தை ஆண்டவரே என்னை விட்டு என்ன செய்யுங்க, மாற்றுது. ஏன்னா அவன் லஞ்சம் வாங்குறவளா இருக்கிறதுனால அவனால உண்மையை என்ன செய்ய முடியல, நீதி நியாயத்தை செய்யவே முடியல. நீங்க உங்களால என்னாலையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும் தெரியுமா? உங்களை கொண்டு இந்த பூமியில நீதியையும் நியாயத்தையும் கர்த்தர் செய்ய முடியும்.